அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை தமிழருடைய பண்டிகை. விளைச்சலை பெருக்கொடுத்த உழவனுக்கு பொங்கல். பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பண்டிகை. போகி பண்டிகை என்று சொன்னால் பழையன கழிது பழையன களைந்து புதியன புகுத்தல். பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் வலுவல்ல என்பது நம்முடைய மரபு. ஆண்டுதோறும் பழையனவற்றை தீக்கிரையாக்கிவிட்டு புதிய சிந்தனை நமக்கு வேண்டும். பழையவற்றை நீக்கிவிட்டு புதிய சிந்தனை நமக்கு வேண்டும். பழையவற்றை நீக்கிவிட்டு புதிய தளிர்கள் வருகிற பொழுதுதான் அது வளர்ச்சியின் அறிகுறியாக இருக்கிறது. நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால்தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால்தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். இந்த முன்னேறுதல் என்ற சொல்லுக்கு நாம் அடிப்படையாக பார்க்கிற போது புதிய சிந்தனைகள் நமக்கு வேண்டும். பழையனவற்றை கழிய வேண்டும். பழைய சிந்தனைகளோடு போராடி கொண்டிருப்பதை தூக்கி எறிந்துவிட்டு புத்தம் புது சிந்தனைகள் மலர வேண்டும். இதைத்தான் மாற்று சிந்தனை என்று பேசுகிறோம். 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதாக சொல்கிறார்கள். 1, ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள். அது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது. எல்லாரும் எடுத்தெடுத்து சாப்பிட்டார்கள். பழுத்ததா பழுக்கவில்லையா என்று கேட்டார்கள். ஒருவன் மட்டும் கேட்டான், இந்த பழம் மேலே இருந்து ஏன் கீழே விழுகிறது என்று சொல்லி ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்ப்பரேஷன். அதனால் ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டது. ஆகவே புதிய சிந்தனைகள் நமக்கு வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பழையவற்றை களைய வேண்டும். நிறைய பேர் பழைய சிந்தனைகளை மாற்ற முடியாமல் அந்த சகதியில் சிக்கி சீரழிகிறோம். தனி மனித முன்னேற்றம் என்பது அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய வழக்கமாக மாறுகிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. ஆகவே வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். சிந்தனையை மாற்றினால் செயல்கள் மாறும், செயலை மாற்றினால் பழக்கம் மாறும், பழக்கத்தை மாற்றினால் வழக்கம் மாறும், வழக்கத்தை மாற்றினால் வாழ்க்கையே மாறிவிடும். ஆகவே நம்முடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய எவை என்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தவறான பழக்கங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கலாம். முன்கோபம் முட்டுக்கட்டையாக இருக்கலாம். தள்ளி போடுகிற குணம் முட்டுக்கட்டையாக இருக்கலாம். நல்ல உறவை வளர்த்து கொள்ளாத பண்பு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். ஆகவே நம்மை நாமே உள்நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவை எவை, படியாக இருக்கக்கூடியவை என்று எண்ணி பார்க்க வேண்டும். எதையும் திட்டம் போடாமல் நாம் செய்தால் முன்னேற்றம் கிடைக்காது. திட்டம் போடுவதில் தோற்று போவது என்பது தோற்று போவதற்கே திட்டமிடுவதாகும். ஆனால் திட்டம் போட்ட அனைத்தையும் வெற்றியடையும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் திட்டமில்லாமல் எந்த வெற்றியையும் நாம் நிலையாக அடைய முடியாது. நீங்கள் திட்டமிட வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்வது, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்ன செய்வது, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு என்ன செய்வது என்று யோசித்து பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அரிய பரிசு. ஆகவே இந்த வாழ்க்கை எப்படி வளமுடைய வாழ்க்கையாக மாற்றுவது என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த வாழ்க்கையை நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு பழைய சிந்தனைகளை, நச்சு சிந்தனைகளை தீக்கரையாக்கிவிட்டு புத்தம் புது சிந்தனைகளோடு நாம் மலர வேண்டும். ஆக புது சிந்தனைகளோடு மலர்கிற போது பழைய சிந்தனைகளையும் பழைய பழக்க வழக்கங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். ஆகவே நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு காலையிலே ஆரம்பமாகிறது என்பது முக்கியம். வழக்கமாக 6 மணிக்கு நீங்கள் எழுந்து கொண்டிருந்தால் இனிமேல் 5 மணிக்கு நான் எழுவேன் என்ற உறுதி வேண்டும். அப்படி 1 மணி நேரம் முன்னால் எழுந்தால் உங்களுக்கு ஒரு நாள் மிச்சமாக கிடைக்கிறது. ஆகவே அந்த 1 மணி நேரத்தை வைத்துக்கொண்டு உங்கள் திட்டம் போட வேண்டும். எப்படி செய்வது, எப்படி வாழ்வது என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளை காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் என்ன செயல் செய்தீர்களோ அதுதான் உங்களை வாழ்க்கை உருவாக்கி இருக்கிறது. இன்றைய நாள் என்பது நேற்றைய செயலினுடைய விளைச்சல். இன்றைய விளைச்சல் நாளைய வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் வெற்றி அறுவடை செய்து கொண்டும் எதிர்காலத்திற்கான விதைகளை தூவிக்கொண்டும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது யாருடைய கையிலேயும் இல்லை, நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்று சொன்னதும் எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவர் முன்னாலே யார் போயினாலும் அவரை பற்றி தெளிவாக சொல்லிவிடுவார். நான் போனால் என்னை பற்றி சொல்லுவார். உங்கள் பெயர் கவிதாசன், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்ற விவரத்தை எல்லாம் சொல்லுவார். நீங்கள் போனால் உங்களை பற்றி சொல்லிவிடுவார். அந்த அளவிற்கு ஞானம் பெற்றவர் அந்த முனிவர்.
அவர் எப்படியாவது மடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞன் திட்டம் போட்டு ஒரு கோழி குஞ்சை பிடித்து தனக்கு பின்னாலே வைத்துக் கொண்டு அந்த முனிவர் முன்னால் போய் நின்னான். அந்த முனிவர் முன்னால் நின்றதும் முனிவர் சொன்னார், தம்பி உங்க பேர் இது, ஊர் இது, அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, வயசு இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு பின்னாலே ஒரு கோழி குஞ்சை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அந்த முனிவர் சரியாக சொன்னார். இதை கேட்ட இளைஞன் சொன்னான், முனிவரே நீங்க சொல்வதெல்லாம் சரி, என்னுடைய பெயர் சரி, ஊர் சரி, அப்பா பேர் சரி, அம்மா பேர் சரி, அத்தோடு எனக்கு பின்னால கோழி குஞ்சை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்றீங்களா, அதுவும் சரி, ஆனா அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறதா செத்து விட்டதா அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான். இவன் என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் என்று கேட்டால், அந்த முனிவர் அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்று சொன்னால் அப்படியே அந்த கோழி குஞ்சை தனக்கு பின்னாலே இருந்து முன்னாலே கொண்டு வந்து அந்த கோழி குஞ்சை பறக்க வைத்து அதை கத்த வைத்து உயிரோடு இருக்கிறது அதுவும் கூட உங்களுக்கு தெரியவில்லையே என்று அந்த முனிவரை மடக்கி விடுவான். மாறாக அந்த முனிவர் அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்குது என்று சொன்னால் பின்னாலே ஒரு நசுக்கி இந்த ஐயா செத்து போச்சு என்று காட்டுவான். இதை உணர்ந்து கொண்ட முனிவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்றும் சொல்லவில்லை, அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது என்றும் சொல்லவில்லை, மாறாக அந்த கோழி குஞ்சு செத்து விடுவதும் உயிரோடு இருப்பதும் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு, வெற்றி உனக்கு விழா எடுக்கும். தள்ளி போடுகிற எண்ணத்தை கிள்ளி போடு, ஏனென்றால் நீ தள்ளி தள்ளி போடுவது உன்னுடைய வேலைகளை அல்ல, வெற்றிகளை. ஆகவே தள்ளி போடுகிற எண்ணத்தை நாம் கிள்ளி போடுவோம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை, இதை உணர்ந்து கொண்டால் தொட்டிடலாம் வானை என்று சுறுசுறுப்போடு செயல்படுங்கள். சோம்பேறித்தனம் வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், தவறான சிந்தனைகள் வேண்டாம். இன்னும் சொல்ல போனால், இன்றைய செயலை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய செயலை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன். இன்றைய வேலையை நாளைக்கென்று தள்ளி போடுகிறவன் வேதனை மனிதனாகத்தான் இருக்கிறான். ஆகவே முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் மகாகவி பாரதி குறிப்பிட்டார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அறிவு என்று பாரதி சொல்லவில்லை, தெளிந்த நல்ல அறிவு என்று சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் நமதில் மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்களை எல்லாம் செதுக்கி செதுக்கி நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். மனம் போன போக்கிலே போவதல்ல வாழ்க்கை, அது விதி போன போக்கிலே போவது என்று வாழ்க்கை என்று நாம் முடங்கிவிடக் கூடாது. அன்பு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்துச் செல்கிறது, உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது. கேவலம், மகா கேவலம். ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்துச் செல்வதற்கு நான் என்ன தூசா? எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது, முயற்சி இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நான் சாதிப்பேன் என்று நினைக்க வேண்டும். விதி வழி செல்வதே வாழ்வென்றெண்ணி வேதனை கடலில் மூழ்காமல் மதி வழி சென்று முயற்சித்தால் மாபெரும் சாதனை குவித்திடலாம். ஆக நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கு திட்டம் போடுங்கள். சுறுசுறுப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். உற்சாகமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆகவே முயற்சி செய்தால் மட்டும் போதாது, முனைப்போடு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால், முனையிருக்கிற ஊசிதான் தைக்கும், முனைப்பிருக்கிற முயற்சி தான் ஜெயிக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், முனையிருக்கிற ஊசிதான் தைக்கும், முனைப்பிருக்கிற முயற்சி தான் ஜெயிக்கும். வெறுமனே 2 முறை முயற்சி செய்துவிட்டு 3 முறை முயற்சி செய்துவிட்டு நான் ராசி இல்லாதவன், என்னால் முயற்சிக்க முடியாது, வெற்றிக்கும் எனக்கும் வெகு தூரம் என்று ஓடிவிடக்கூடாது. ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை உடைக்கிறோம். 10 அடி உடையவில்லை, 11வது அடியில் தான் கல் உடைகிறது என்று சொன்னால் அந்த 11வது அடிதான் கல்லை உடைத்ததா? 10 அடிகள் உள்ளே வேலை செய்திருக்கிறது. அதுபோல்தான் முயற்சி என்று கேட்டால், முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. அப்படிப்பட்ட முனைப்போடு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா என்று பாருங்கள். ஆக வருகிற ஆண்டில் அடுத்த பொங்கலுக்கு முன்னால் உங்கள் வெற்றி பொங்கலிட வேண்டும். வெற்றி பொங்கலை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் வியர்வை சிந்தி வேண்டும். உளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். ஆகவே முன்னேற நினைக்கக்கூடியவர்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு. மண்ணில் 1000ஆம் பூமலரும் 1000ஆம் பூமலரும், அத்தனைக்கும் உழைப்பே தலைப்பு. உழைப்பே தலைப்பு என்பதினால் முயற்சிக்கே முதல் மரியாதை. முயற்சியை, புது முயற்சிகளை இறங்குங்கள், புதிய சிந்தனையில் இறங்குங்கள், தன்னம்பிக்கையோடு தளராது முயற்சி செய்யுங்கள். இந்த பரம் அப்புறம் அடுத்த பக்கமாக நாம் விட வேண்டிய பண்புகளை பற்றி பேசினோம். சோம்பலை விட வேண்டும், தவறான பழக்கங்களை விட வேண்டும், தள்ளி போடுகிற குணத்தை விட வேண்டும். ஆக அதிக தூக்கத்தை விட வேண்டும். தூங்குவதே நம்முடைய வாழ்நாள் வீணாக போகிறது. அன்பு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள்.
ஞாயிற்றுக்கிழமையானால் படுத்து படுத்து தூங்கி கொண்டிருந்தேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு வருடத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமைகள் வீணாக போய்விட்டது. ஒருவன் 70 வருடம் வாழுகிறார் என்று சொன்னால் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை போய்விட்டது? ஏறக்குறைய 3640 ஞாயிற்றுக்கிழமைகள் போய்விட்டது. அப்படி என்றால் 10 ஆண்டுகள் போய்விட்டது. 10 ஆண்டுகள் படுத்து தூங்கிவிட்டு முன்னேற முடியவில்லை என்றால் எப்படி முன்னேற வேண்டும்? ஆகவே மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவனும் வெற்றி பெறுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறானே தவிர காரணங்கள் சொல்வதற்காக அவன் பிறக்கவில்லை. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. ஆகவே காரியம் சொல்வதை விட காரணம் சொல்வதை விட காரியத்தை செய்வதில் முனைப்போடு இருங்கள். உங்களுடைய முயற்சிகள் தோற்கடிக்கப்படலாம், ஆனால் முயற்சி செய்வதில் தோற்றுவிடக்கூடாது. ஒரு பெரிய மாமரத்தை பாருங்கள், எத்தனை ஆயிரம் பூக்களை விடுகிறது? அத்தனை பூக்களும் பிஞ்சுகளாக மாறுகிறதா? இல்லவே இல்லை. சில பூக்களாக இருந்து விடுகிறது. பிஞ்சுகள் அத்தனையும் காய்களாக மாறுகிறதா? இல்லை. இந்த பிஞ்சு நாளை காயாகும் என்று காத்திருக்கிற போது அது உதிர்ந்து விடக்கூடும். காய்கள் அத்தனையும் கனிகளாக மாறுகிறதா? இல்லை. இந்த காய் நாளை கனியாகும், நாம் சுவைக்கலாம் என்று காத்திருக்கிற பொழுது அந்த காய் கூட உதிர்ந்து விடும். அப்படி என்றால் ஒரு 10 கனிகள் வேண்டும் என்று சொன்னால் அந்த மரம் பல்லாயிரக்கணக்கான பூக்களை விடுகிறது. சில பூக்களாக உதிர்ந்து விடுகிறது, சில காய்களாக உதிர்ந்து விடுகிறது, ஒரு சில பூக்கள் மட்டும்தான் கனிகளாக மாறுகிறது. இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், அதுபோல்தான் 10 வெற்றிகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பல்லாயிரக்கணக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். சில முயற்சிகள் பூக்களைப் போல ஆரம்பத்தில் உதிர்ந்துவிடும், சில முயற்சிகள் பிஞ்சுகளாகி உதிர்ந்துவிடும், சில முயற்சிகள் காய்களாகி உதிர்ந்துவிடும். அதற்கெல்லாம் நாம் கலங்கக்கூடாது. ஏனென்று கேட்டால், வெற்றியினால் கிடைக்கிற பரிசுகளை விட தோல்வியினால் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களின் மதிப்பு உயர்ந்தது. வெற்றி பெற்றால் நீங்கள் யார் என்பது உலகிற்கு தெரியும், தோற்றுப்போனால் நீங்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும். ஆகவே வெற்றியும் தோல்வியும் இதை பற்றி கவலைப்படக்கூடாது. முயற்சி செய்கிறவனுக்கு தோல்வி என்பது நிலையல்ல, முயற்சி செய்கிறவனுக்கு தோல்வி நிரந்தரம் அல்ல, முயற்சி செய்யாதவனுக்கு வெற்றியும் நிரந்தரம் அல்ல. ஆகவே வாழ்க்கைக்குள் ஒரு தேடல் இருக்க வேண்டும். தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய்விடுவோம். தேடலுக்கும் வயதுக்கும் சம்பந்தமில்லை. தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. ஆகவே புதிய முயற்சிகளை நான் எடுப்பேன் இருக்க வேண்டும். படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் அடுத்த ஆண்டுக்குள்ளாக ஒரு புதிய மொழியை நான் கற்றுக்கொள்வேன் என்ற சித்தம் இருக்க வேண்டும். ஆகவே பொறியியல் துறை படிக்கிற மாணவர்களாக இருந்தால் புதிதாக ஒரு சிந்தனையை நான் கற்றுக்கொள்வேன் என்று இருக்க வேண்டும். சாதாரண பார்வையை விட்டுவிட்டு அறிவியல் பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும். விவசாயம் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் ஒரு புதிய சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும். வேளாண்மைக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று இருக்க வேண்டும். இந்திய தேசம் வேளாண்மை தேசம். ஆகவே கவிஞர்கள் எல்லாம் விஞ்ஞானிகளுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்ற விதத்தில் நானும் ஒரு கவிதையை படைத்தேன்.